அந்த பாடல் கரை காணா கப்பல்லையா கடலில் ஆடுறோம், நாங்கள் கரை காண வேண்டும் ஐயா, கரையை தேடுறோம். நிலை மாற வேண்டும் ஐயா எங்கள் வாழ்விலே, எத்தனை நாள் தண்டனையாம் தனிமை சிறையிலே. நாங்கள் எத்தனை நாள் தண்டனையாம் தனிமை சிறையிலே. குற்றம் புரியா எங்களுக்கு கொடுத்தீர் தண்டனை, தண்டனையோ விடிவில் ஆயிருளானது. எப்போதுதான் விடியும் எங்கள் இருண்ட வாழ்க்கையே, ஒளியேற்ற வேண்டும் ஐயா எங்கள் வாழ்விலே. நீர் ஒளியேற்ற வேண்டும் ஐயா எங்கள் வாழ்விலே. கரை காணா கப்பல்லையா கடலில் ஆடுறோம், நாங்கள் கரை காண வேண்டும் ஐயா, கரையை தேடுறோம். குடும்பம் என்ற கோயிலுக்கு நாங்கள் செல்லவே, பாசம் என்ற படகினிலே பயணம் செய்கின்றோம். எப்போதுதான் காண்போம் எங்கள் மனைவி பிள்ளைகளை, ஏங்கி ஏங்கி தவிக்கிறோம் சேலம் சிறையிலே. நாங்கள் ஏங்கி ஏங்கி தவிக்கிறோம் சேலம் சிறையிலே. கரை காணா கப்பல்லையா கடலில் ஆடுறோம், நாங்கள் கரை காண வேண்டும் ஐயா, கரையை தேடுறோம். இந்த பாடல் பாடும் பொழுது அதில் எல்லா சிறைவாசிகளும் அந்த கலையரங்கம் என்று சொல்லுவாங்க. அந்த கலையரங்கத்தில் எல்லாம் ஒரு சிறைவாசிகள்லாம் கூட்டி சேர்த்து வெளியிலேருந்து கெஸ்ட்டுங்கள்லாம் வருவாங்க. ஏதாவது எம்ஜிஆர் பிறந்தநாள், சுதந்திர தின விழா, காந்தியடிகள் பிறந்த நாளில் ஒரு இந்த மகிமைப்படுத்துவாங்க. எல்லாரும் ஒரு ஒன்று கூடி பாட்டு பாடி அவங்க சொந்த பாடலை எழுதி பாடுவாங்க. அப்போ இந்த பாடலை பாடும் பொழுது எல்லாருடைய மனதில் இடம் பிடிக்கிறேன். அப்போ ஒரு 3 மாதம் கழித்து எனக்கு அந்த சிறைச்சாலைந்து ஜாமீன் கொடுக்குறாங்க. ஜாமீன் கொடுத்து நான் வீட்டுக்கு வந்தால் அநேக வேதனை. வீடெல்லாம் தரமட்டம் இடிச்சிட்டாங்க. 5 மெத்த வீடு எங்கள் சொந்த பந்தத்தில் இருக்கிற வீடெல்லாம் இடிச்சிட்டாங்க. எங்கள் இந்த சம்பவம் கொலை நடந்த உடனே எங்கே போய் நிற்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வேலையும் போயிடுச்சு. நம்ம எப்படி வாழ்கிறதுன்னு அவ்வளோ வேதனை. இதெல்லாம் தாண்டி சரி எப்படியாவது கடன் உடனே வாங்கி வீடு கட்டி நம்ம குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணால், அப்போ தான் என் பொண்ணு வயிற்றில் கர்ப்பம் தரிக்கிறாங்க. கர்ப்பம் தரித்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து சரி நான் ஏதாவது தொழில் செய்யணுமே அப்படின்ட்டு ஐஸ் வியாபாரம் பண்ணுறேன். ஒரு 3 ஆண்டு நல்லா ஐஸ் வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாரித்து கடனெல்லாம் கட்டி முடித்து நல்லா ஒரு நிலைமைக்கு வர்றேன். வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் கர்ப்பம் தரிக்கிறான். அந்த பாப்பா கொஞ்சம் குழந்தை அப்படி நடந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் பொறிச்சு பையன் பிறக்கிறான். பையன் வயிற்றில் இருக்கிறான். வயிற்றில் இருக்கிற பட்சத்தில் எனக்கு தருமபுரி விரைவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. விசாரணைக்கு வந்துருச்சு கேஸு. அப்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 1.5 வயசு பாப்பா ஒன்று வயிற்றில் 8 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தும் பொழுது அவ்வளோ வேதனை, அவ்வளோ வருத்தம், பாடு சகிக்க முடியல என்னால். உறுதிப்படுத்திட்டாங்க. என்ன தண்டனைன்னு பார்க்கும்போது ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஆயுள் தண்டனை கொடுத்த பிறகு என்னை ஹேண்ட் கேப் போட்டு வெள்ளூர் சிறைச்சாலையில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறேன்.